வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு முக்கிய பங்காற்றுவது நம்ம உடம்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் தான். ஏன்னா இந்த ரத்தம் தான் ஒரு மெசஞ்சர். ரத்தத்தை ஒரு டிரைவருன்னு சொல்லலாம், ஒரு மெசஞ்சர்னு சொல்லலாம், அல்லது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம என்ன தான் சத்துக்கள் அடங்கிய உணவை சாப்பிட்டாலும் கூடிய அந்த ஆக்சிஜன் ஆகட்டும் அல்லது சத்துக்களை ஆகட்டும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள், அதாவது ஆர்கன்ஸ்க்காகட்டும் அல்லது திசுக்களுக்காகட்டும் இல்லை ஒவ்வொரு செல்களுக்காகட்டும் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இந்த இரத்தம் தான் செய்கிறது. அந்த இரத்தம் கெட்டுப்போனால் அதில் டாக்ஸின்ஸ் கழிவுகள் அதிகமாக ஏற்பட்டால் நீங்கள் என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் என்ன தான் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் இதில் ஆரோக்கியம் அடைவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இந்த முக்கியமான இந்த பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுறது, அதமாக வைத்துக்கொள்வது எப்படி, அதற்கு உண்டான முக்கியமான உணவு வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரத்தம் கெட்டு போச்சுன்னா என்னாகுன்னு பார்த்தோம்னா பலவிதமான நோய்கள், தூக்கமின்மையாகட்டும், கார்டியாக் ரிலேட்டட் இஷ்யூஸ், அதாவது இருதயம் சம்பந்தப்பட்ட பல நோய்கள், அல்லது கேன்சர் கட்டிகள் வருவதாகட்டும், பித்தம் தலைக்கு ஏறி அதனால் வரக்கூடிய பல விதமான நோய்கள். அடிப்படையில் பார்த்திங்கன்னா எல்லா நோய்களுக்கும் காரணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரத்தம் கெட்டு போவது தான். இந்த ரத்தம் கெட்டு போவதற்கான காரணம் அப்படின்னா நம்ம ஜங்க் ஃபுட்டு, நம்ம வாழ்வியல் முறை, தூக்கமின்மை, சரியான நேரத்தில் சரியான அளவுள்ள சரியான உணவை எடுத்துக்கொள்ளாமல் இருத்தல். ஸோ இது போன்ற காரணங்களால் நம்ம பிளட்டு கெட்டு போகுது. ஸோ இதற்கு முக்கியமாக நம்ம என்ன உணவுகளை எடுத்துக்கணும், ஸோ இதுக்குண்டான டிப்ஸ் என்னென்னு இப்போ பார்ப்போம். ஸோ இதற்கு முதன்மையான உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை. இந்த தண்டுக்கீரை எப்படி சாப்பிட்ணுன்னா, தண்டுக்கீரை நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியதான். இந்த தண்டுக்கீரையை வாங்கி பொடியாக நறுக்கி கொள்ளுங்கள். இந்த தண்ணியில் போட்டு கொஞ்சம் மிளகு, ஒரு ஸ்பூன் மஞ்சள் இதில் போட்டுருங்க. தேங்காய் பால், ஒரு 100 ml அளவுள்ள தேங்காய் பாலை எடுத்து இதில் கலந்து நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க வைத்து வடிகட்டி இதை அப்படியே குடிச்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அதே போல் ரத்தத்தை சுத்தப்படுத்துவதில் இது ஒரு முதன்மையான உணவாக இருக்கும். நெல்லிக்காய் ரத்தத்தை சுத்தப்படுத்துவதில் ஒரு மிக சிறந்த இடத்தை பிடித்துள்ளது. நிறைய பலன்கள் இருக்குது. அதிலே முக்கியமானது இந்த இரத்தத்தை சுத்தப்படுத்துவதாகும். தினசரி ஒரு நெல்லிக்காயோ அல்லது ஒரு நெல்லிக்காய் ஜூஸோ குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் உங்களுடைய ரத்தம் சுத்தமடையும். அடுத்தது பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஒரு கடவுளுடைய ஒரு காய் அப்படின்னு சொல்லலாம். இரத்தத்தை உற்பத்தி செய்வதிலாகட்டும் அல்லது அந்த இரத்தத்தை சுத்தப்படுத்துவதிலும் இந்த பீட்ரூட்டுக்கு நிகரான ஒரு காயே இல்லைன்னு சொல்லலாம். பீட்ரூட் ஜூஸு அதிகமாக குடித்து கொண்டு வரும் பொழுது உங்கள் இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளிப்புறப்படுத்தி உங்கள் இரத்தத்தை சுத்தப்படுத்துவதில் இது ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா புதினா மற்றும் வேப்பிலை. இந்த புதினாவும் வேப்பிலையும் ரத்தத்தை சுத்தமடைய செய்யும். இதை எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் சம அளவு புதினா இலையும் மற்றும் வேப்ப இலையும் எடுத்துக்கொண்டு இது நன்றாக அரைத்து நெல்லிக்காய் அளவுள்ள ஒரு உருண்டையை தினசரி வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ரத்தம் விருத்தியடையும், சுத்தப்படுத்தப்படும். அடுத்தது இந்த முருங்கைக்கீரையை நத்தமான நெய்யில் வதக்கி ஒரு பொரியலை 41 நாள் சாப்பிட்டு வந்தீங்கனாலும் உங்களுடைய ரத்தம் சுத்தப்படுத்தப்படும். அருகம்புல் சாறுக்கே ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய பெரிய தன்மை இருக்கிறது. இது கூட நீங்கள் கிளா நெல்லியும் சேர்த்து அரைத்து நீங்கள் தினசரி குடித்து வர மஞ்சள் காமாலையும் குணமாகும். அதன் கூட உங்களுடைய இரத்தத்தையும் இது தூய்மைப்படுத்தப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா விளாம்பழம் ஜூஸாவோ அல்லது பழமாகவோ தினசரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இரத்தத்தில் உள்ள கிருமிகளை அகற்றி இரத்தத்தை சுத்தப்படுத்துவதில் விளாம்பழத்திற்கும் ஒரு மிகப்பெரிய பங்குண்டு. அடுத்த காய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் சொல்லுவோம். அதாவது ப்ரோக்கலி, காலிஃப்ளவர் மற்றும் கேபேஜ். இந்த மூன்றுமே ஒரு மிக சிறந்த இரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு காய்கறிகளாகும். தினசரி இந்த கேபேஜ், முட்டைக்கோஸ் தினசரி நீங்கள் எடுத்துகிட்டு
எடுத்துகிட்டு வரலாம், ப்ரோக்கலி அதிகமாக எடுத்துகிட்டு வரலாம், காலிஃப்ளவர் வந்து நீங்கள் தினசரி எடுத்துகிட்டு வரலாம். இதெல்லாம் வந்து க்ரூசிஃபெரோஸ் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிற விதத்தில் இரத்தத்தை தூய்மைப்படுத்தி அதில் உள்ள நச்சுக்களை அகற்றுவதில் முக்கிய பங்காற்றுகிறது. இதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து இரத்தத்தை தூய்மைப்படுத்துவதில் மிகவும் வல்லமை பெற்றதாகும். இதன் கூட எக்ஸசைஸ், அதாவது நீங்கள் யோகாவாகட்டும் எக்ஸசைஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து இரத்தத்தை தூய்மைப்படுத்துவதில் மிகப்பெரிய வகிக்கிறது. அடுத்தது வந்து நீங்கள் மூச்சு பயிற்சி, பாஸ்திரிக்கா பிராணாயாமம் மற்றும் நாடி சுத்தி பிராணாயாமம், இது ரெண்டே வந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது உங்கள் இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கண்டென்ட், அதாவது உங்களுடைய பிராண சக்தி வந்து அதிகரிக்கப்பட்டு இரத்தத்தை சுத்தப்படுத்துவதில் இந்த மூச்சு பயிற்சிக்கு மிகப்பெரிய பங்குண்டு. ரெகுலர் எக்ஸசைஸ், தினசரி வந்து பிராணாயாம பயிற்சி, நான் கூறிய இந்த உணவு வகைகள், இதில் எந்த உணவுகள் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதோ அந்த உணவு வகைகளை வந்து அதிகமாக தினசரி உங்களுடைய இன்டேக்கில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னாலும் உங்கள் ரத்தம் வந்து சுத்தி அடையும். உங்கள் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் பொழுது நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் முழுமையாக நமது உறுப்புகளுக்கு சென்று உறுப்புகளின் செயல்திறன் அதிகரிக்கப்பட்டு அவை நன்றாக வேலை செய்யும் பொழுது நமது உடலின் ஆரோக்கியம் நமது கையில் என்று கூறி, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை சேர்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TK.